இன்று மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலில் நாம் பார்க்க போகின்றோம் வெயிலில் பட்டு கருமை நிறமாக மாறிய சருமத்தை மீண்டும் பொலிவாக்குவதை பற்றி. இந்த ஹோம் ரெமெடியை இரண்டாக பிரித்து கொள்ளலாம். முதலில் ஸ்க்ரப், அடுத்தது ஒயிட்னிங் மாஸ்க். ஸ்க்ரப்பர் செய்வதற்கு 2 டீஸ்பூன் சர்க்கரையுடன் 1 டீஸ்பூன் கடலை மாவு சேர்த்து வைத்துக் கொள்ளவும். ஒரு தக்காளியை இரண்டாக வெட்டி அரை பழத்தை அந்த சர்க்கரை மற்றும் கடலை மாவில் தொட்டு கை, கால் மற்றும் கருமை நிறம் இருக்கும் அனைத்து இடத்திலும் ஒரு 5 நிமிடம் தேய்க்க வேண்டும். இதில் சர்க்கரைக்கு வெயிலினால் பாதிக்கப்பட்ட சருமத்தை சரி செய்யும் கிளைகோலிக் ஆசிட் இருக்கிறது மற்றும் கடலை மாவு சருமத்தை பொலிவாக்க உதவும். தக்காளியில் ப்ளீச்சிங் ப்ராப்பர்ட்டி இருப்பதால் வெயிலினால் பாதித்த கருமை நிறத்தை மாற்ற உதவும். 5 நிமிட ஸ்க்ரப்பிங்க்கு பின் சுத்தமான குளிர்ந்த நீரில் கழுவி துடைத்து கொள்ளவும். அடுத்தது ஒயிட்னிங் மாஸ்க் தயாரிக்க ஒரு தோல் நீக்கிய உருளைக்கிழங்கை அரைத்து வடிகட்டி அதன் சாறை மட்டும் எடுத்து வைத்துக் கொள்ளவும். ஒரு பவுலில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சுத்தமான தேன், 4 ஸ்பூன் உருளைக்கிழங்கு சாறு மற்றும் 3 ஸ்பூன் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலக்கி ஒரு க்ரீம் போல் செய்து கொள்ள வேண்டும். ஸ்க்ரப்பிங்க்கு பின் நாம் தயாரித்து வைத்திருக்கும் இந்த ஒயிட்னிங் மாஸ்கை திக் லேயராக அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாஸ்கில் அரிசி மாவு ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனாக இருக்குது மற்றும் வெயிலின் தாக்கத்தில் ஏற்படும் எரிச்சலை குறைக்க உதவும். உருளைக்கிழங்கு சாறில் இயற்கையாக நிறத்தை மாற்றும் தன்மை உள்ளது. முகத்தில் இருக்கும் டெட் ஸ்கின் செல்ஸை ரிமூவ் பண்ண உதவும். தேன் சருமத்திற்கு தேவையான பொலிவை கொடுக்கும். எலுமிச்சை சாறிலும் சருமத்தை வெண்மையாக்கும் தன்மை இருக்கிறது. இந்த மாஸ்கை அப்ளை செய்து ஒரு 30 நிமிடம் விட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 நிமிடம் மசாஜ் செய்து குளிர்ந்த நீரால் கழுவிக்கொள்ளவும். இதை ஒரு வாரத்தில் 2 நாள் செய்தால் சருமத்தை வெண்மையாக மாற்றிவிடலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். நன்றி.